ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட வீடியோ அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் நம்ம ஸ்லீவில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோம், நெக் டிசைன் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஸ்லீவ் காட்டிகிட்ருக்கேன். ரெண்டுமே முக்க ஹேண்ட் அப்படிங்கிறதுனால ரெண்டுக்குமே நல்லா கிராண்ட். இது ப்ரைடல் ப்ளவுஸு, அதனால் நல்ல கிராண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நானும் நல்ல கிராண்டாக பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், இது நெக்கு. இதோட நெக் டிசைனும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இல்லாமல் ஒரு 10 to 13 லேயர்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பட்டையாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாமே பீட் ஒர்க் கேட்டதுனால பீடை வச்சு நான் எவ்வளோ நம்ம கிராண்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். ஸோ இதில் ஒரு 12 to 13 லேயர்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் காட்டுறேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக போட்டிருக்கேன். வெறும் கிராஸாக போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால கீழே கொஞ்சம் லைன்ஸ், அதாவது நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே லைன்ஸ் கீழேயும் வச்சு அந்த இது வெறும் இதாக விடாமல் அந்த சென்டர் பிளேஸ் இருக்கும்ல, ஹேண்டோட சென்டர் பிளேஸ், ஸ்லீவோட சென்டரில் கீழே அண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சர்க்கிளில் ஒரு டிசைன் கொடுத்துருந்தேன். ஸோ இது கொடுத்தோன்னே ரொம்ப ரிச்சாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இது நம்மளாக டிசைன் பண்ண ப்ளவுஸ் தான். ஸோ இந்த மாதிரி இந்த டிசைன் தான் ரொம்ப எடுத்து காட்டுச்சு இந்த டிசைனே அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இதில் பாருங்கள், நான் எத்தனை லேயர்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். 4 பீடு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபோர்த் நம்பர் பீடு 4 mm பீடு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் 1 mm பீடு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீடு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸ் நல்ல வெயிட்டாக இருந்தது. ப்ரைடல் ப்ளவுஸுங்கிறதுனால நானும் ரொம்ப பார்த்து இந்த ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன். கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஹேண்டு ஃபுல்லாமே நான் கிராஸில் கொடுத்துருந்தேன். அண்டர்லேயும் சென்டர்லேயும் மட்டும் நான் டிசைன் மாற்றிருந்தேன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியும் கஸ்டமர் சொன்னாங்க. இது கொஞ்சம் வைலட் கலர் ப்ளவுஸுங்கிறதுனால இந்த மாதிரி கொடுக்கவும் இந்த கோல்டு வித் வைலட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு கொடுக்கணும். ஏன்னா ஏன் ரைட் சைடு கொடுக்கணும், லெஃப்ட் சைடு நம்ம சாரீ பின் பண்ணியிருப்போம், லெஃப்ட் சைடு தெரியாது. ஸோ ரைட் சைடு கொடுக்குறோம். இப்போ பின்னாடி நம்ம நாட் வச்சுருப்போம்ல, அந்த நாட்டில் நான் போட்டிருந்த அந்த ஆரஞ்சு கலர் கொஞ்சம் அதை தான் காட்டுறேன். இதே நான் ஆரஞ்சு கலர் வச்சுக்கணும். சாரீ ஆரஞ்சு கலரு, ப்ளவுஸ் தான் ப்ளூ கலரு. ஸோ சாரீ கலருக்கு அவங்க என்கிட்ட கேட்டதுனால நான் ஆரஞ்சு கலர் வச்சேன். இல்லை நான் கோல்டன் கலரே நல்லா கிராண்டாக வாங்கி வச்சு கொடுத்துருந்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் சர்க்கிள் தான். இந்த ஆஃப் சர்க்கிள் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எத்தனை லேயர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 12 to 13 லேயர்ஸ் நான் அடியில் பட்டையாகவும் அப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருந்தேன். இந்த ஆஃப் சர்க்கிள்லேயும் நமக்கு நிறைய லேயர்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிராஸஸ் டிசைன்ஸு. இந்த கிராஸஸ் டிசைன்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4 mm பீட் கொடுத்து அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அந்த கிராஸோட 4 சைட்ஸ்லேயும் 4 mm பீடும் சுகர் பீடு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு நெக்கில் பார்த்திங்கன்னா சுகர் பீடு 1 mm பீடு 2 mm பீடு 4 mm பீடு இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த கோதுமை மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் லென்த்தாக அந்த பீடு யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஜிக்ஸாக் போட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் ஒரு 4-5 இந்த ப்ளவுஸ் போடும்போது ஷார்ட்ஸ் 4-5 போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸோ செம்ம ரிச் லுக்காக கஸ்டமர் கேட்ட மாதிரி ரொம்ப கிராண்டாக இருந்தது. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க கொடுத்த மணிக்கும் ஒர்த்தாக இருந்ததுனால கஸ்டமர் ஹாப்பியாக போனாங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ளவுஸஸோட டிசைன் பார்க்கலாம். இதே மாதிரி ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோஸ் அண்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ், அந்த மாதிரி அட்வான்ஸ் கிளாஸஸ் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆரி ஒர்க் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம்.